நான் படித்த ஸ்கூல்லேருந்தே எனக்கு வந்து கேக் ஆர்டர் வந்திருந்தது. கரஸ்பாண்டோட அம்மாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. கேக் வந்து ஹெல்த்தியாக தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கேக் ஸ்பாஞ்ச் வந்து ப்ரௌன் சுகர், கோதுமை மாவுலாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். க்ரீமுமே அவங்க வந்து ஹெல்த்தியாக தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், லைட்டாக க்ரீமில் வந்து அந்த ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணோம்னா நரன்னு டெக்ஸ்சர் இருக்கும்னப்போ அப்போ வந்து ஒயிட் சுகரே யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸ்பாஞ்ச் வந்து வெனிலா ஃப்ளேவரும், க்ரீம் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரும் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கலர்லாம் யூஸ் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி பிங்க் கலர் யூஸ் பண்ணி கீழேயும் ஒரு லைன் கொடுத்துட்டு அதே பிங்க் கலர் வச்சு நாசில் யூஸ் பண்ணி ரோசட்ஸும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு நாசில் மாற்றி அதில் வந்து சின்ன டாட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். ரைட்டிங்ஸ் வந்து அவங்க அப்புறமா தான் அனுப்புனாங்க. அதை எழுதும்போது வீடியோ எடுக்க முடியல. இந்த ஒரு சைடு வந்து அப்படியே லைட்டாக ஒரு ப்ளைனாக எம்டியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. லைட்டாக ஏதாவது ஒரு டிசைன் போட்டால் நல்லாயிருக்குமோன்னு தோணிகிட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நேம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் குட்டி குட்டி ஹார்ட்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த கேக்கோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.